தற்போது உத்தியோகபூர்வ முடிவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரான சுகாஸ் அவர்கள் தனது முகநூல் பக்கத்தில் இந்த முடிவுகள் தொடர்பாக அவர் சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். இதைவிட வட்டுக்கோட்டையில் தேசிய மக்கள் சக்தி மண்ணை கவ்வி இருக்கின்றது, நான் சவால் விட்டேன், அதில் வெற்றி பெற்றிருக்கின்றேன் என்ற அடிப்படையிலும் அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். இதைவிட விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரன் அவர்கள் பிறந்த இடத்தை சைக்கிள் கைப்பற்றி இருக்கின்றது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கைப்பற்றி இருக்கின்றது என்கிற தகவலையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பான விவரங்களைத்தான் நாங்கள் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனை கிளிக் செய்து உடனுக்குடன் நான் போடுகின்ற காணொளிகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அந்த வகையில் புலிகளின் தலைவர் பிறந்த மண்ணான வல்வெட்டி துறையினை சைக்கிள் சின்னம் கைப்பற்றி இருக்கின்றது, சைக்கிள் கட்சி கைப்பற்றி இருக்கின்றது என்று அந்த கட்சியின் ஊடக பேச்சாளரான சுகாஸ் அவர்கள் முகநூல் பக்கத்திலே தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இதைவிட பல விடயங்கள் தொடர்பாக அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாழ் மாநகர சபையில் சைக்கிள் முன்னிலை என்று அவர் வெளியிட்டிருக்கின்றார். அவரது முகநூல் பதிவிலே யாழ் மாநகர சபையில் சைக்கிள் முன்னிலையில் இருக்கின்றது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் எத்தனை ஆசனங்கள் என்பது தொடர்பாக எல்லாம் அவர் குறிப்பிடவில்லை. அதனை தாண்டி தேசிய தலைவர் பிறந்த மண்ணான வல்வெட்டித்துறை நகர சபையை கைப்பற்றி இருக்கின்றது சைக்கிள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 9 வட்டாரங்களில் 7 வட்டாரங்கள் வெற்றி, அத்தனை வட்டாரங்களிலும் JVP அதாவது NVP படுதோல்வி என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சவப்பட்டிக்குள் அடக்கம் செய்யப்பட்டது JVP என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வல்வெட்டித்துறை மக்களுக்கு கோடி நன்றிகள், தமிழர் தாயகத்திலிருந்து சிங்கள பௌத்த பேரினவாத கட்சியை முற்றாக வெளியேற்றுவோம், இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வல்வெட்டித்துறை நகரசபையை கைப்பற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. தேசிய மக்கள் சக்திக்கு என்று அங்கு ஒரு ஆதரவு நிலையும் காணப்பட்டது. அதனையும் தாண்டி தற்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த சபையை கைப்பற்றி இருப்பதாக சுகாஸ் அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை, அதனை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தவிர தலைவர் பிரபாகரனுக்கு வெண்கல சிலை அமைப்போம், வரலாற்று மண்டபம் அமைப்போம், தலைவர் பிரபாகரனின் பெற்றோரின் பெயரிலே புது துறைமுகம் அமைப்போம், மாவீரர்களுக்காக நாங்கள் துயிலும் இல்லங்களை மீள் புனரமைப்பு செய்வோம், அதனை பாதுகாக்கின்ற அல்லது அதனை பராமரிக்கின்ற செலவை நாங்களே எடுத்துக்கொள்வோம் என்பது தொடர்பாக எல்லாம் வல்வெட்டித்துறை நகர சபையில் முதல் தீர்மானமாக கொண்டு வருவோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களால் காணொலி வெளியிடப்பட்டதாக அந்த கட்சியின் அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதாவது அவர்கள் பொறுப்பேற்கவில்லை, இவ்வாறு ஒரு கேள்வி எழுப்பிய போது அது ஆதரவாளர்களால் வெளியிடப்பட்ட ஒரு பாடல் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் வல்வெட்டித்துறை தற்பொழுது NVP வசம் இல்லை, கைமறி போயிருப்பதாக சுகாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதைவிட வட்டுக்கோட்டை தொகுதி வலிமேற்கு பிரதேச சபையின் 3 வட்டாரங்களில் சைக்கிள் வெற்றி பெற்றிருக்கின்றது. அத்தனை வட்டாரங்களிலும் JVP NVP படுதோல்வி, சவால் விட்டது போல சவப்பட்டிக்குள் அடக்கம் செய்யப்பட்டது இந்த JVP என்கின்ற NVP என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வட்டுக்கோட்டை மக்களுக்கு கோடி நன்றிகள், தமிழுள்ள பிரகடனம் நிறைவேற்றி எமது மண் அரிசிக்கும் பருப்புக்கும் விலை போகாது என்பதை JVP அமைச்சர் சந்திரசேகரனும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன், ஸ்ரீ பவானந்த ராஜா, இளங்குமரன் நினைவில் கொள்வார்களாக என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழர் தாயகத்திலிருந்து சிங்கள பௌத்த பேரினவாத கட்சியை முற்றாக வெளியேற்றுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பதிவிலே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது சவால் விட்டிருந்தார், தேசிய மக்கள் சக்தி வட்டுக்கோட்டை வட்டாரத்தில் எங்களை விட அதிகமாக ஒரு வாக்கை பெற்றுக்கொண்டால் நான் இந்த தேர்தல் அரசியலில் இருந்து விலகிக் கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு பிறகு முகநூல் பதிவிலும் அவர் அதனை தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த பிரதேச சபையிலே, அதாவது வட்டுக்கோட்டை தொகுதி இருக்கின்ற வலிமேற்கு பிரதேச சபையிலே அவர்கள் படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நான் விட்ட சவாலிலே ஜெயித்திருக்கின்றேன், மக்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையிலே அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல அதற்கு முதல் ஒரு பதிவை போட்டிருக்கின்றார். வட்டுக்கோட்டை தொகுதியின் காரைநகர் பிரதேச சபையில் வாகை சூடியது சைக்கிள், 6 வட்டாரங்களில் 2 வட்டாரங்கள் வெற்றி, அத்தனை வட்டாரங்களிலும் JVP படுதோல்வி. அதாவது இதற்கு முதல் சொன்ன பதிவைத்தான் அவர் அதற்கு முதலே வெளியிட்டிருக்கிறார். இந்த பதிவுகளை எல்லாம் அவர் கடந்த 3 மணித்தியாலங்களுக்குள் வெளியிட்டிருக்கிறார். உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகாத நிலையில் அவர்கள் களத்திலே இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு கட்சியின் ஊடக பேச்சாளர் என்ற ரீதியில் அவர் வெளியிட்ட இந்த முடிவை நான் உங்களுக்காக தெரிவித்திருக்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.